பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு நம்மை கண்டிக்கக்கூடியது என்பதை நாம் அனுதினமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. ஆகாரத்திலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஊழியர்கள், விசுவாசிகள் அநேகர் நீரிழிவு நோயினாலும் இதயம் சம்பந்தப்பட்டதான கோளாறுகளினாலும் சரீரம் அதாவது பெருத்து போய், அதாவது எடை கூடியதாக காணப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஊழியர்கள், விசுவாசிகள் மட்டுமல்ல, உலக பிரகாரமான எல்லா மனுஷர்களும் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். நம்மிலும் சிலர் அப்படிப்பட்ட நபர்களாக காணப்படுகிறோம். இதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அவசியம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சில நபர்களை எனக்கு தெரியும். அவர்கள் தூங்கி கொண்டிருந்தாலும், எந்த நேரத்திலும் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் கூட ஒரு ஆகாரத்தை, ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மற்றும் தின்பண்டங்களை கொடுப்போம் என்று சொன்னால், தூங்கினவர்கள் அந்த நேரத்தில் எழும்பி அதை அப்படியே சாப்பிடுகிற நபர்களை எல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன். இது உணவு பழக்கத்தில் ரொம்ப மிகவும் ஒரு கேடான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என்று சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் இதை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது, இதை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சில மெத்தனமான காரியங்களை என்ன பண்றாங்க, தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய சரீரத்தையும் கெடுத்து கொள்கிறார்கள். உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியான தூக்கம், சரியான நேரத்தில் நம்ம சாப்பிடுகிற காரியம், இது எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று வேதம் பதிவிடுகிறது. இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜான் வயிற்றுக்காக நான் ஓடுகிறேன், ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லி. வேலை செய்கிறதற்கு நம்முடைய சரீரத்திலே பலன் அவசியம். அந்த பலன் நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவு, நல்ல ஒரு உறக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு உண்டாகிறது. இன்றைக்கு ஓடி 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 உழைத்து கொண்டே இருப்பார்கள். எங்கெங்க நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது, இப்படியா அவங்க சேர்த்து வைத்து கொண்டே இருப்பார்கள். சேர்த்து வைப்பது தவறு என்பதற்காக நான் சொல்லவில்லை. அவருடைய சரீரங்களை அவர்கள் சரியாக கவனியாதபடிக்கு ஒரு காலம், ஒரு நேரம் வருகிற பொழுது அவர்கள் விரும்பினாலும் அவைகளை அவர்களால் சாப்பிட முடியாத அளவிலே அவருடைய சரீரம் ஒத்துழைக்காத சில காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. இதை நான் நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்க வேணாம். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்க்கிறேன். வேதத்தின்படி நாம் சரியான உணவுகளையும் சரியான உறக்கங்களையும் மேற்கொண்டால் நம்முடைய வாழ்விலே ஆரோக்கியமும் சௌக்கியமும் என்றென்றைக்கும் வேதத்தின் அடிப்படையிலே அது நிலைத்திருக்கும். எப்பொழுதும் நம்முடைய வேதம் எதிராக நமக்கு கொடிபிடிப்பது இல்லை. நமக்கு சாதகமாக இதை செய், இப்படிதான் இருக்க வேண்டும், இதை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. இது மனுஷர் பாஷைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைகளாகவே இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் என்று வேதம் பதிவிட்டு இருக்கிறது அல்லவா. ஆகவே இந்த வேத வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளின் படி நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் நடத்தி செல்வது மிகுந்த ஒரு சாலச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன்
வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போஜன பிரியர்கள் எப்பொழுதும் அடுத்து என்ன கிடைக்கும், அடுத்து எதை திம்போம், அவங்க வாய் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற நிலையில தான் இருப்பாங்க. வேதத்தின் அடிப்படையில் நாம சரியானபடி நம்முடைய ஆகாரங்களை, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிற பொழுது நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் நலமாகவும் சுகமாகவும் வாழ்வோம். இது எவ்வித மாற்று கருத்துமே இல்லாத ஒன்று. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் விரும்புவது தவறல்ல, அளவு அது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் கடைபிடிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை செழிக்கச் செய்வார். God bless you.